இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 32ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்துதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 4-9 முடிய. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்தது தான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகிவிடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 26-37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள்,
நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திரு அவையின் தந்தையர்களில் ஒருவர் தெர்த்துலியன். ஆப்பிரிக்காவில் உள்ள கார்தேஸில் வாழ்ந்த இவர் அக்கால கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை பார்த்துவிட்டு இவ்வாறு குறிப்பிட்டார். கிறிஸ்தவர்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதையும் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் தர முன் வருவதையும் பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் உண்மையான அன்பிற்கு இலக்கணமாக இருந்தார்கள். இதை அக்காலத்தில் வாழ்ந்த தெர்த்துலியனின் வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் என்ற அழைப்பினை தருகிறது. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதால் எத்தகைய ஆசிகளை பெறுவோம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாசகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே என்ற வார்த்தையோடு தொடங்குகிறது. யார் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டி என்ற கேள்வி நமக்கு வரலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டி திரு அவையாகவோ ஆயராகவோ இருக்கலாம் என்று சொல்வர். அந்த பெருமாட்டியிடம் யோவான், நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே என்று சொல்லிவிட்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் என்கிறார். தொடர்ந்து இப்போதனையில் நிலைத்திருப்போரிடம் தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் என்கிறார். லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நோவாவின் காலத்திலும் லோத்துவின் காலத்திலும் இருந்தது போலவே மானிட மகனின் காலத்திலும் இருக்கும் என்கிறார் இயேசு. நோவாவின் காலத்திலும் லோத்துவின் காலத்திலும் வாழ்ந்தவர்கள் இவ்வுலக போக்கின்படி வாழ்ந்தார்கள். குறிப்பாக லோத்து சோதோமை விட்டு போன பிறகு அதை திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்ததால் உப்பு தூணானார். இதை நாம் உருவகமாக எடுத்துக்கொள்ளலாம். நோவாவும் லோத்துவும் ஆண்டவர் மீது தம் கண்களை பதிய வைத்து அவரது கட்டளைகளை கடைபிடித்து வந்தார்கள்.
அதனால் அவர்கள் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டார்கள். லோத்துவின் மனைவி அப்படி இல்லை. அவர் திரும்பி பார்த்ததன் மூலம் இவ்வுலகின் மீது பற்று கொண்டவராய் வாழ்ந்ததால் உப்பு தூணானார். எப்போது நாம் ஆண்டவர் மீது பற்று வைத்து அவரது அன்பு கட்டளைகளை கடைபிடிக்கவில்லையோ அப்போது நாம் அழிவினையே சந்திக்கிறோம். ஆதலால் நாம் உலகின் மீது பற்று வைக்காமல் ஆண்டவரின் அன்பு கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, உலக செல்வத்தை பற்றி கொண்டிருப்போரை அது உயரவே செல்ல விடவே விடாது. திரும்பி பார்க்கும் எவரும் இறையாட்சியில் உட்பட தகுதியுள்ளவர் அல்ல. ஆண்டவரின் அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழ்வோரிடம் ஆண்டவரின் அன்பு தங்கும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடித் தேடு என்று முதல் திமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் பொருள் ஆசையை உதறி தள்ளிவிட்டு இறைப்பற்றையும் நம்பிக்கையையும் நாடித் தேடி இறை அருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.